ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சி எம்பி ராகுல் காந்தி ஏப்ரல் 20ஆம் தேதி பிரச்சாரம் செய்தார். அப்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ராகுல் பங்கேற்ற கூட்டத்துக்கு போகவில்லை. திடீரென தனது சோசியல் மீடியாவில் தமிழகத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்துள்ள நிலையில் வருமான வரித்துறையினர் எனது வீட்டில் சோதனை செய்கின்றனர். ஹிந்தி பேசும் அதிகாரிகளை கொண்டு சோதனை என்ற பெயரில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டசபை தொகுதிக்குள் என்னை சட்டவிரோதமாக முடக்கினர். பிரச்சாரத்திற்கு செல்ல விடாமலும் எனது அரசியல் கடமைகளை செய்ய விடாமலும் என்னை சிறைப்பிடித்து வைத்துள்ளனர் என கூறினார். இதுகுறித்து தனது வீட்டுக்கு வெளியே நின்று ஊடகங்களுக்கு பேட்டியும் கொடுத்தார் செல்வ பெருந்தகை. ஆனால் சில மணி நேரங்களிலேயே செல்வ பெருந்தகையின் நாடகத்தை வருமான வரித்துறை அம்பலமாக்கியது. அவர் சம்பந்தப்பட்ட இடத்தில் சோதனையை நடத்தவில்லை என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பொய் தகவல் பரப்பிய செல்வ பெருந்தகை மீது வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது: வருமான வரித்துறை மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் முற்றிலும் அடிப்படை ஆதாரம் இல்லாதவை. செல்வ பெருந்தகைக்கு எதிராக ஏப்ரல் 20ஆம் தேதி வருமான வரித்துறை எவ்வித சோதனையோ அல்லது ஆய்வோ நடத்தவில்லை. அவரது நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் எந்தவொரு நடவடிக்கையிலும் துறை ஈடுபடவில்லை. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லம் உட்பட அவருக்கு சொந்தமான எந்த இடத்திலும் சோதனை நடத்தப்படவில்லை. ஸ்ரீபெரும்புதூரில் சில இடங்களில் கணக்கில் வராத பணம் கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மட்டுமே அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இந்த வழக்கமான ஆய்வுகள் செல்வ பெருந்தகையுடன் எந்த வகையிலும் தொடர்புடையவை அல்ல. இந்த சோதனையின் மேல் நடவடிக்கை எடுக்கும்படியான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. மேலும் இது செல்வ பெருந்தகை தரப்பை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. தவறான மற்றும் திசை திருப்பும் தகவல்களை பரப்பிய அவர் மீது இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு துறை மீது அவதூறு பரப்பியதற்காகவும் பொய் செய்திகளை பகிர்ந்ததற்காகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை மாநகர போலீஸ் கமிஷனரிடமும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.